இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். முதல் நாள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீமை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கனாஷ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே கனாஷ்க்கு வந்து 1:1 ரேஷியோவில் தாங்க மிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கனாஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். கேக் ஸ்பாஞ்சை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். க்ரீம் கொஞ்சோன்னு க்ரீமில் வந்து நான் கனாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு மேலே வந்து கனாஷ் போட்டுட்டு திருப்பி சாக்கோ சிப் போட்டு அப்படியே வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை பேர் 1 kg 2 டயர் பண்ணுறீங்கன்னு தெரில. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற கம்பெனி என்னன்னா 2 டயர் கேக்குனாலே 2 kg மேலே தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg தாங்க. 1 kg 2 டயர் கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம கிட்ட 1 kg வாங்கினா 1/4 கிலோ ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். சாக்கோ ட்ரஃபிள் ரசமலாயினா மட்டும் இன்னும் ஒரு 1/4 கிலோ ஃப்ரீயாகவே வந்துடும் அதுவாகவே. அதனால இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ இருந்துச்சு வெயிட்டு. கஸ்டமர் வந்து கொக்கோ மேலன் தீமில் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பன்னர் மாடலே தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் நீங்கள் மதுரைக்குள்ளே இருக்கீங்க கேக் ஆர்டர் பண்ணால் நம்ம நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 1 kg வாங்கினா 1/4 கிலோ ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். மதுரைக்குள்ளே 1 kgக்கு ஃப்ரீ டெலிவரியுமே பண்ணிட்டு இருக்கோம். ½ kgனா டெலிவரி சார்ஜ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. பை.